نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما واستغفر الله إن الله كان غفورا رحيما. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு சவால்களை பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள முஸ்லிம் சமூகம் இப்போது புதியதொரு பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னால் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே நடந்த ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் முஸ்லிம்கள் ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அத்தகைய ஒரு சூழலை திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது, பரப்பப்படுகிறது. காஷ்மீரில் நடப்பதானாலும் சரி, இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையானாலும் சரி, முதலில் நாம் தெரிய வேண்டும், 2 நாடுகளுக்கான பிரச்சனை என்பது அரசியல் பிரச்சனை, நிலத்தகராறு பிரச்சனை, மத பிரச்சனை அல்ல. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு என்பதோ இந்தியா இந்து நாடு என்பதோ இது மத பிரச்சனையே அல்ல. 2 நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை என்பது நாடு பிரிக்கப்பட்டதிலிருந்து ஏற்படுகின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை. பாகிஸ்தான் ஒன்றும் இஸ்லாமியர்களை காப்பாற்றுகிற நாடு அல்ல, எல்லா இஸ்லாமியர்களுக்கும் குரல் எடுக்கிற ஒரு நாடும் அல்ல, இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் பின்பற்றுகிற நாடும் அல்ல. இந்திய முஸ்லிம்கள் எல்லோரும் பாகிஸ்தானை நம்பக்கூடியவர்களோ பாகிஸ்தானை ஆதரிப்பவர்களோ அல்ல. ஏனென்றால் பாகிஸ்தானை கொண்டு இந்திய முஸ்லிமுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது அது வெள்ளிடைக்காயை போல தெளிவானதொரு விஷயம் அது. எனவே இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையை தவிர மத ரீதியான சித்தாந்த ரீதியான பிரச்சனை அல்ல. ஆனால் நாட்டிலும் சரி உலக அளவிலும் சரி 2 நபர்கள் திருடினால் அவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் சாதாரண திருடர்கள், திருடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் முஸ்லிம் திருடர்கள். இதுதான் உலகம் முழுக்க நடக்கிற ஒரு அநீதி. மற்றவர்கள் போராடினால் உரிமைக்காக அவர்கள் போராளிகள், அவர்கள் எத்தகைய கொடூர தாக்குதல்களை நிகழ்த்தினாலும் சரி. ஆனால் ஜனநாயக வழியில் போராடினாலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள். இப்படித்தான் உலகம் முழுவதுமே சித்தரிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. இந்த கட்டமைப்பு என்பது இன்று நேற்று அல்ல, இன்றைக்கு ஊடக வெளிச்சத்தினால இது தெரிய வருகிறதை தவிர இந்த கட்டமைப்பை உலகத்தில் தோற்றுவித்தவர்கள் கிறிஸ்தவர்கள். சிலுவை போர்களிலே அவர்கள் தான் தோற்றுவிச்சாங்க. பாருங்க, இஸ்லாம் போருக்கு போரும் தான் சொல்லுதே தவிர புனித போர் அப்படின்லாம் பேர் வைக்கிறதே கிடையாது. சில பேர் நினைச்சுக்கிறாங்க ஜிஹாத் என்றால் புனித போர், அப்படித்தான் ஊடகங்கள் சித்தரிக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் போர் அவ்வளோதான், சண்டை அவ்வளோதானே தவிர அதை புனிதம் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்வதில்லை. ஆனால் போருக்கு புனிதம் என்ற வார்த்தையை போர்த்தியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். அவங்க தான் முஸ்லிம்களுக்கு எதிரான போருக்கு என்ன பேர் வச்சாங்க? சிலுவை போர் என்று பேர் வச்சாங்க. இந்த போரில் நீ கலந்து கொண்டா உனக்கு சொர்க்கத்தில் இடம் வாங்கி தருகிறோம் என்று சொன்னாங்க. அவங்க தான் போரை புனிதமாக்கினாங்க. இஸ்லாம் போரை புனிதமாக்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திப்பதை விரும்பாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. லா தத்தமன்னௌ லிகா அல் அது, எதிரிகளை சண்டையிடணும் போர் செய்யணும்னு நினைக்காதீங்க. போரே இல்லாத சமாதான வாழ்க்கை அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர போருக்கு புனிதம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் இல்லை. அது ஒரு அரசியல் நடவடிக்கை.
அது சில நிர்பந்தங்களின் போது வந்ததை தவிர இப்படியான வார்த்தைகள் எல்லாம் உலக அளவில் பரப்பப்பட்டு புனித போர் என்கிற வார்த்தைகள் இதையெல்லாம் இஸ்லாம் ஊக்குவிப்பதாக, இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதாக ஒரு சித்தாந்தம் உலக அளவில் பரப்பப்பட்டு எப்போ எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், நாம் நம்மை எப்படி தற்காப்பது என்ற நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலைக்கு பயந்து என்றெல்லாம் இல்லை, உண்மையிலுமே இந்த மார்க்கம் உயிர்களை மதிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் ஒரு உலகளாவிய மார்க்கம். அது அல்லாஹுடைய தூதர், உலகத்துக்கே அனுப்பப்பட்ட தூதர். இந்த குர்ஆன் உலகத்துக்கே ஆன ஒரு உபதேசம். இது இந்த மார்க்கம் உலகளாவிய மார்க்கமாக என்றைக்கு பரவ ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து எதிரிகள் அதை தடுத்து நிறுத்தணும், அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தணும். அப்படியாக கட்டுப்படுத்த நினைத்தவர்கள் இஸ்லாத்தின் மீது, முஸ்லிம்கள் மீது போர்களை திணிச்சாங்க. அதில் வெற்றி பெற முடியல. இது எல்லாவற்றையும் தாண்டி இஸ்லாம் பயணித்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் யோசிச்சாங்க, இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி தான் தடுத்து நிறுத்துவது, மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதை எப்படி நிறுத்துறது. அதற்கு அவர்கள் கண்டுபிடித்தவை தான் இஸ்லாத்தின் மீதான, அதன் போதனைகள் மீதான தாக்குதல். இஸ்லாத்தை தாக்கணும். அது சில நேரங்களில் பர்தாவை எடுப்பாங்க, பெண்கள் அணிகிற புர்காவை எடுப்பாங்க. சில நேரங்களில் இஸ்லாம் கல்விக்கு தடை விதிக்குது என்று எடுப்பாங்க. சில நேரங்களில் தீவிரவாதம் என்பதை கையில் எடுப்பாங்க. இப்படி தான் உலகம் முழுக்க இஸ்லாத்தை குறித்த ஒரு தவறான சித்தாந்தம் பரப்பப்பட்டு தான் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படியான செய்திகள் கடந்த 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு தவறு, ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் தவறு செய்தவன் யார், அதை மட்டும்தான் பார்க்கணும். தவறு செய்தவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன், இது குறித்த பேச்சுக்கே இடமில்லை. தவறு யார் செஞ்சாங்க, தவறு செய்தவன் தண்டிக்கப்படணும். குர்ஆன் அதைத்தான் சொல்லும். குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த அழகான வசனம், முஸ்லிம்கள் எல்லா ஜும்மாக்களிலும் கேட்கிற வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் நீதியை நிலைநாட்டுமாறு ஏவுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் 3 விஷயங்களை ஏவுறான், 3 விஷயங்களை தடுக்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி. இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் குறைஷிகள், மக்காவுடைய காஃபிர்கள், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, முஹம்மது அவர்களே, உங்கள் மார்க்கத்தை நாங்கள் ஏற்காதிருக்க பல காரணம் உண்டு. ஆனாலும் இந்த ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், தஅவுத இலா மகாரிமில் அஹ்லாக் வ மஹாசினில் அஅமால். நீங்கள் மிகச்சிறந்த நற்குணத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள், சிறந்த அமல்களின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள் என்று இந்த ஒரு வசனம் குறித்து மக்கா காஃபிர்கள் சொன்னாங்க. குர்ஆன் முழுக்க நீங்க பாருங்க, எல்லா இடங்களிலும் குர்ஆன் சொல்லும், நீங்கள் கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருங்கள். இன்னொரு இடத்துல ஷுஹதா பில் கிஸ்தி, நீதிக்கு சாட்சியா இருங்க. வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, தவறு முஸ்லிம் செஞ்சாலும் சரி, நீங்க நீதியை தான் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் திருமறை காட்டுகிற, எல்லா இடங்களிலும் வழிகாட்டுகிற வசனங்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே, மதீனாவிலே அமைத்திருந்த அந்த இஸ்லாமிய அரசும் அப்படித்தான். அங்க யூதர்களும் இருந்தாங்க, சிறிய அளவில் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. எல்லாம் இருந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு ஆட்சி செஞ்சாங்க. இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு முசீபத்து. சில நேரங்களில் பெரும்பான்மை மக்கள் கொஞ்சமாக இருக்கிற மக்கள் மீது பழி போட்டுருவாங்க. ஒரு முறை மதீனாவிலும் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஒருவர் திருடி விட்டார், ஒருவர் திருடிட்டார். அவர் திருடியதை யாரோ பார்த்து விடுகிறார்கள். அவர் திருடிய பொருளை ஒரு யூதருடைய வீட்டில் போட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அப்போ திருடப்பட்ட பொருள் எங்கே கிடைக்குது, ஒரு யூதனுடைய வீட்டில் இருந்து கிடைக்குது. உடனே மக்கள் பழி போட்டாங்க. இங்கும் கூட அப்படியெல்லாம் நடப்பதுண்டு. கொலை செய்து விட்டு முஸ்லிம்களுடைய பகுதியில் போட்டுட்டு முஸ்லிம்கள் கொலை செஞ்சாங்க என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். இப்படி தான் நடந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த யூதர் தான் கொலை செஞ்சாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா சில நேரங்களில் வெளிப்படையான சூழல் என்ன, அதை வைத்து தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை இந்த யூதர் தான் திருடி இருப்பாரோ என்று அவங்க தண்டனை கொடுக்கலாம். அப்படிங்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி,
நபியே, நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறோம். லிதஹ்கும பைனன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நேர்மையாக தீர்ப்பளிக்க வேண்டும். வலா தகுல்லில் ஹாயினீன ஹஸீமா, துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் வாதாடக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். இங்க துரோகம் நடந்திருக்கு. திருடியது முஸ்லிம், திருடிய முஸ்லிமா அல்லாஹ் துரோகிங்கிறான். அவர்களுக்கு நீங்க சார்பா மாறிடாதீங்க, திருடியது யூதர் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆயத்து இறங்குது. அது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருடியவர் முஸ்லிம், அவருக்கு நீங்க வாதாடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். வலா துஜாதில் அனில் லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும், இப்படி திருடி விட்டு துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் இங்க வேண்டுமானால் வாதாடலாம், மறுமையில வாதாட முடியாது என்ற வசனங்கள் இறங்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரை விடுவிக்கிறாங்க. நீ நிரபராதின்னு சொன்னாங்க. இப்படி திருமறை இறங்கிய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஒரு அநியாயமா பழி போடப்பட்டா தவறு யார் செஞ்சாங்க அதைத்தான் பார்க்கணும். இனவாதம், மதவாதம் இஸ்லாத்துக்கு இடம் இல்லை. ஒரு போர்ல ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு முஹாஜிருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில அன்சாரிகளை உதவிக்கு அழைக்கிறார், முஹாஜிர்களை உதவிக்கு அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது என்னப்பா அறியாமை கால அழைப்பாக இருக்கிறது. யார் தவறு செய்தார்கள், தவறு முஹாஜிர் செஞ்சா அவரை முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சேர்ந்து தண்டிக்க வேண்டும். தவறு ஒரு அன்சாரி செய்திருந்தால் அவரை அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சேர்ந்து தண்டிக்கணும். தப்பு செஞ்சவன் யாருன்னு சொல்லுங்க, அவர் முஹாஜிரா அன்சாரியா என்று இப்படி பிரிக்காதீர்கள். இதுதான் இனவாதம் சொன்னாங்க. அரபியில இனவாதத்திற்கு அசபியா என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசபியத் என்பது அறியாமை கால முழக்கம். இந்த அறியாமை கால முழக்கத்தின் பக்கம் அழைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. பிறகு விளக்கம் சொன்னாங்க, இனவாதம்னா என்ன? தன் சமுதாயம் செய்யக்கூடிய அநீதிக்கும் துணை போவது இனவாதம். தன் சமுதாயம் என்பதற்காக அவங்க செய்யக்கூடிய எல்லா அநீதி தவறு அதுக்கெல்லாம் துணை போறது தான் இனவாதம். இதுக்கு இஸ்லாத்துல இடமே இல்லை. எல்லா காலத்திலையும் முஸ்லிம்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு வழக்கு வருதுன்னா சில நேரங்களில் வழக்கு முஸ்லீம் ஒரு தரப்புல இருப்பாரு, இன்னொரு தரப்புல முஸ்லீம் அல்லாதவர் இருப்பார். இஸ்லாமிய நீதிபதிகள் ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு சாதகமாக வழக்கின் போக்கை கொண்டு போனதாக சரித்திரமே கிடையாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, ஒரு கிறித்தவ பெண்ணுடைய உரிமை பறிக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய உரிமையை மீட்டு தராத வரை ஒரு இரவு கூட என்னால் உறங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு கிறித்தவ பெண்ணுடைய உரிமை பறி போயிடுச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய அந்த உரிமையை மீட்டு தராத வரை எனக்கு உறக்கமே வராது என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க. இப்படித்தான் எல்லா காலத்திலேயும் முஸ்லிம்கள் இருந்தாங்க. யாரும் யாருக்கும் அநீதி இழைக்கலாம் முடியாது, நம்ம தான் அதிகமா இருக்கிறோம் என்றெல்லாம் இஸ்லாத்துல அறவே இடமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு இடம் அளிக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துல கொலை செஞ்சா அதற்கான தண்டனைகள் இருக்குது. ஒரு முஸ்லிமா கொலை செஞ்சா என்ன சட்டம், ஒரு முஸ்லிம் அல்லாதவரை கொலை செய்தால் என்ன சட்டம். இந்த கொலைய மார்க்கம் எல்லா நிலைகளிலும் கண்டிக்கிறது. வயிற்றில் இருக்கிற சிசு இருக்கிறது, அந்த சிசுவை கொல்றதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வயிற்றில் இருக்கிற சிசு, ஒரு பெண்மணி ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்கிட்டாங்க, தாக்கினதுல கர்ப்பமாக இருக்கிற அந்த பெண்ணுடைய கருக்கலைந்து வெளியே வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கும் இவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அந்த கொல்லப்பட்ட வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கான நஷ்டஈடு என்பது ஒரு அடிமையை பரிகாரமா கொடுக்கணும்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு. இன்னைக்கு மதிப்புல என்ன போடுறாங்க உலமாக்கள், வயிற்றில் இருக்கிற சிசுவை கொன்னா 213 கிராம் தங்கத்தை நஷ்டஈடாக கொடுக்கணும். 213 கிராம் தங்கத்தினுடைய இன்றைய மதிப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க. இது வயிற்றில் இருக்கிற ஒரு உயிருக்கு இஸ்லாம் தரக்கூடிய மதிப்பு. எல்லா உயிர்களையும் மதிக்கிறது, மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளையும் மதிக்கிறது. மார்க்கம் விலங்குகளுடைய உயிர் இருக்கிறது, அறுப்பதற்காக ஆடு மாடு அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை அறுப்பதற்காக கொல்லலாம். அறுக்கிற நோக்கம் இல்லாம எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்வதற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கத்தல உஸ்பூரம் பிகைரி ஹக்கின், ஒரு சிட்டுக்குருவியை ஒருத்தன் கொல்றான், எந்த நியாயமான காரணமும் இல்லாம ஒரு குருவியை கொன்னால் அல்லாஹ் அந்த குருவி இடத்துல மறுமையில விசாரிப்பான். அந்த குருவி அல்லாஹ்விடத்துல அவனுக்கு எதிராக வாதாடும்.
ஒரு குருவியை கொன்னா கூட அதுக்கும் வாதாடும். இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அந்த காலத்தில் அம்புகளை எறிந்து பயிற்சி விளையாட்டு, அந்த பயிற்சி விளையாட்டுக்கு ஒரு இலக்கு வைப்பாங்களா இல்லையா, அந்த இலக்கு நோக்கி தான் அம்பை எறிவார். சரியான முறையில் அம்பெறிகிற பயிற்சிக்காக வேண்டி. இப்போ அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த அம்பெறிகிற பயிற்சி விளையாட்டுக்கு இலக்காக விலங்குகளை வச்சுக்குவாங்க, சில உயிரினங்களை வச்சு அதன் மீது அம்பெறிவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹா அன் துஸ்பர பஹீமத்துன், எந்த ஒரு விலங்கினத்தையும் இலக்காக ஆக்கி அதன் மீது அம்பெறிந்து பயிற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனித உயிர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் அது அறுக்கிற நோக்கம், பிரயோஜனம் அடைகிற நோக்கம் இல்லாம வெறுமனே விளையாட்டுக்காக பயிற்சிக்காக கொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. ஒரு நபி ஒரு எறும்பு புற்றை அழித்ததற்கு அல்லாஹ் அவரை கண்டித்தான். அல்லாஹ்வை துதிபாடுகிற, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற ஒரு இனத்தை கொண்டு விட்டீர்களே என்று ஒரு எறும்பினத்தை அழித்ததற்கும் அல்லாஹ் கண்டிச்சான். இதுதான் இஸ்லாத்தினுடைய போதனைகள். இதுதான், இது எல்லாருக்கும் தெரியும். இது யூதர்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் இல்லையா, பிராமணர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் உலகம் முழுக்க தெரிந்த விஷயம். முஸ்லிம்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, அப்படிதான் இருந்தாங்க. எல்லா மதங்களிலும் யாரோ சில செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுது. அதுல இந்த சம்பவத்தை ஒட்டி பரக்கூடிய செய்திகளை நீங்க பார்க்கலாம். அவங்க கொள்றதுக்கு முன்னால எந்த மதம் கேட்டாங்க என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற செய்தி. இஸ்லாத்துல உண்மையிலுமே இத்தகைய கொலைகள், அப்பாவி மக்களை இப்படி கொன்னா, சராசரியா ஒரு மனுஷனை ஒருத்தன் கொன்னான்னு வைங்களேன், சண்டையில ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுட்டான், ஒரு 2 பேருக்கு மத்தியில தகராறு, அது சொத்து தகராறோ எந்த தகராறோ, ஒருத்தன் இன்னொன்னு கொன்னுட்டான்னு சொன்னா கொலை செய்தவனுக்கு 2ல் 1. அது என்ன, 1 அவன் நஷ்டஈடு கொடுக்கணும், கொல்லப்பட்டவர்கள் குடும்பத்தினர் பொருந்தி கொண்டா, இல்லைன்னு சொன்னா அவனை பழிக்கு பழியா கொல்லணும். இதுதான் சராசரியான சட்டம். ஆனா அதே நேரத்தில் பொது வன்முறையில் யாராவது ஈடுபட்டார், பொது வன்முறைன்னா இது மாதிரியான பயணிகளை அச்சுறுத்தி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு பொது வன்முறையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா, அவர்கள்ட்ட நஷ்டஈடெல்லாம் வாங்கப்படாது. குர்ஆன் தனியாக அது குறித்து ஒரு வசனத்தையே குர்ஆன்ல இறக்கப்பட்டிருக்குது. பொது வன்முறையில் இறங்கினால் அவர்களுடைய மாறுகை வெட்டப்படும், மாறுகை வெட்டப்படும். அவர்களை சாதாரணமாக கொல்லப்படாது, அவர்களை கொலை செஞ்சு ஒரு 3 நாள் அவர்களை சிலுவையில் ஏற்றப்படும். எல்லாரும் பார்க்கணும், இவர்கள் வன்முறையாளர்கள். சூரத்துல் மாயிதால பொது வன்முறையில் யார் ஈடுபடுறாங்களோ, மக்களை யார் அச்சுறுத்துகிறார்களோ, இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ் வ ரசூலஹுங்கிற ஆயத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். அந்த வன்முறையாளர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றெல்லாம் இல்லை, எல்லாருக்குமான சட்டம் அதுதான். முஸ்லிம்களிலும் இஸ்லாமிய நாட்டிலையும் யாராவது வன்முறையில் ஈடுபட்டா இதுதான் சட்டம். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வன்முறை செய்தவர்களை இதே தண்டனை தான் கொடுத்தாங்க. அவங்களுடைய மாறுகை வெட்டப்பட்டது, அவங்கள 3 நாள் தொங்க விட்டாச்சு. இப்போ இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த அந்த கொலை குற்றத்திற்கு உண்மையிலுமே அதை செஞ்சவன் முஸ்லீமா இருந்தான்னு சொன்னா இஸ்லாமிய சட்டப்படி தீர்ப்பு கேட்டா இந்த தீர்ப்பை தான் அறிஞர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, கண்டுபிடிங்க முஸ்லிமா கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய நீதிபதிகள்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய மாறுகையை வெட்டுவாங்க. அவர்களுடைய பிணத்தை 3 நாள் சிலுவையில தொங்க விடுவாங்க. இதுதான் இஸ்லாமிய சட்டம். அவன் முஸ்லிம் என்ற பாரபட்சத்தை ஒருபோதும் காட்டப்படுவது இல்லை. இதான் இந்த மார்க்கம் சொல்லித் தருகிற தீர்வு. ஆனா நீங்க எப்படி சித்தரிக்கிறீங்க, அதை எவ்வாறு அந்த செய்திகள் இன்றைக்கு கொண்டு போகப்படுது இல்லையா? இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வுன்னு சொன்னா அவர்களை இந்த முறையில் தான் கொல்லப்பட வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, நடக்கிற இந்த பிரச்சனை ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை. அந்த பிரச்சனையை மார்க்கத்தோடு மதத்தோடு சம்பந்தப்படுத்தி எவ்வாறெல்லாம் கற்பனைகள் செய்யப்படுது. உண்மையா பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மக்கள் மிகச்சிறந்த மக்கள், மென்மையான மக்கள். அங்கே போயிட்டு வந்த எல்லாருக்குமே தெரியும், முஸ்லிம்களுக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியும். இப்போதும் காப்பாற்றியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க. அங்கே உதவிக்கு இராணுவ வீரர்களோ மற்றவர்களோ வருவதற்கு முன்னால அங்கிருந்த குதிரை வீரர்கள் இதர மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நகரத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய பீதியை அச்சத்தை நீக்கி எல்லா உதவியும் முஸ்லிம்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை பிரதான செய்தி நிறுவனங்கள்
சொல்றது கிடையாது. சில தனிப்பட்ட யூடியூபர்கள் சொல்றாங்க, சில சிறிய நிறுவனங்கள் சொல்லுகிறதே தவிர பெரிய அளவிலான இந்த செய்திகள் என்ன செய்யறதுல பரப்பப்படுறதில்ல. முந்தைய செய்திக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த செய்திக்கு தரப்படுவதில்லை. அருமையானவர்களே, நாம எப்போதுமே அல்லாஹ் திருமறையில் சொல்வது போல, லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், அந்த வெறுப்பின் காரணமா நீங்க அவங்களுக்கு அநீதி செய்து விடக்கூடாது. நமக்கு ஆர்எஸ்எஸ் எதிரான அமைப்பு தான், ஆர்எஸ்எஸ் மீது நமக்கு கோபம் இருக்குது. ஆனால் குர்ஆன் சொல்லுது, இந்த விரோதத்தினால உங்களோடு அவர்கள் பகைமை பாராட்டுகிறார்கள் என்பதனால நீங்க அவர்களுக்கு எதிராக நீதி தவறிவிடக்கூடாது. யாருக்கு எதிராக நீதி தவறக்கூடாது? நமக்கு எதிரானவர்கள் என்பதற்காக யாரையும் கொல்ல நமக்கு அனுமதி இல்லை. இஸ்லாமிய சட்டப்படி யாரும் கொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டா எப்படி நஷ்ட ஈடோ அதே நஷ்ட ஈடு தான் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கொல்லப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சில சஹாபாக்கள் தவறுதலாக முஸ்லீம் அல்லாதவர்களை கொலை செஞ்ச நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்ட முஸ்லீம் அல்லாத ஒவ்வொருவருக்கும் 100 ஒட்டகங்கள் நஷ்ட ஈடு கொடுத்தாங்க. 100 ஒட்டகங்கள் நஷ்ட ஈடாக கொடுத்தாங்க. 100 ஒட்டகங்கள் இன்றைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு. இப்படித்தான் இந்த மார்க்கத்தினுடைய எல்லாமே அப்படிதான். முஸ்லிம் யூதர்கள் மதீனால இருந்தாங்க, எல்லா விதமான சலுகைகளையும் பெற்று தான் இருந்தாங்க. அவங்க சூழ்ச்சி செஞ்சதுனால வெளியே போக வேண்டியதாச்சே தவிர அவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. அவங்க மார்க்க விஷயத்துல அவங்கள புண்படுத்தவே முடியாது. ஏற்கனவே பல முறை சொல்லப்பட்டிருக்குதான், ஒரு சஹாபிக்கும் ஒரு யூதருக்கும் மதீனாவுடைய கடை வீதியில ஒரு சண்டை. அந்த யூதர் என்ன சொல்லிடுவாரு, நபிமார்களில் மூசாவை எல்லா நபிமார்களை விட மேன்மைப்படுத்திய அல்லாவின் மீது ஆணையாகன்னு சொல்லிடுவார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் அவர் சொல்லலை. இது அவருடைய உணர்வு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்கள் என்பது அவருடைய உணர்வு. ஒரு மதீனாவில் இருக்கிற யூதருக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையா? ஒரு சஹாபி அவரை அடிச்சிட்டார், அவரை அரைஞ்சிட்டார். எங்கள் நபிதானே நபிமார்களில் சிறந்தவர், நீ எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்னு சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த வழக்கு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரை அந்த முஸ்லிமுடைய கன்னத்தில் திருப்பி அடின்னு சொன்னாங்க. அப்போ அந்த யூதருக்கும் உணர்வுக்கு என்னங்க, அவருடைய மத உரிமைக்கு இடம் இருக்குது. உன்னை அடித்தது தப்பு, திருப்பி அடிக்க சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, அவரை சந்தோஷப்படுத்தும் விதமாக, என்னை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர் தான்ப்பா, என்னை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மதத்தினருக்கு இடையில ஒரு மோதல் போக்க உருவாக்கல, அந்த சண்டையை அமுத்துறாங்க. பிரச்சனையை வளர்க்காம எடுக்கணுங்க, நான் என்னை விட அவர் தான்ப்பா சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தையும் சொல்லுவாங்க. எதுக்காண்டி அவர் சிறந்தவர்? மறுமையில முதலில் கபர்ல இருந்து சூர் ஊதப்பட்ட பிறகு எழக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன், நான் தான் எழுந்திருப்பேன். ஆனா எனக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய அந்த காலை பிடிச்சு நிற்பாங்க. எனக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அது எப்படி நடந்தது தெரியல. ஒருவேளை அவருக்கு ஒரு சூரிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கெல்லாம் 2 சூர், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சூர் தான். ஏன்? அவர் உலகத்திலேயே ஒரு சூரை சந்திச்சிட்டார். துர்சினாய் மலையில அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அந்த மலை மீது காட்சி அளித்த போது அவங்க உலகத்துல மூர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு சூர் உலகத்திலே அவருக்கு முடிஞ்சிருச்சு. அதனால மறுமையில அவர் ஒரு சூரோட அவ்வளவுதான், இன்னொரு சூர் அவருக்கு இல்லை. அதனால எனக்கு முன்னால அவர் நிற்பாரோன்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்குமான சண்டை எந்த விஷயத்துல? உன்னுடைய நபியா என்னுடைய நபியா என்கிற விஷயத்துல. முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, யூதர்கள் சிறுபான்மையாகத்தான் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுபான்மை யூதருடைய மார்க்க உணர்வு மதிக்கிறாங்க. அடிச்சதற்கு பலிக்கு பலி வாங்க இடமளிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை விட சிறந்தவர் என்று சொல்றாங்க. இதானே இஸ்லாமிய போதனைகள். இங்கு என்ன நடக்கிறது பாருங்கள். இங்கு நடக்கக்கூடிய அநியாயம், அட்டூழியங்கள், மோசம். முஸ்லிம்கள் எல்லாம் பயத்தோடு, ஏற்கனவே வடநாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மதவாதத்தால, மத துவேஷத்தால. இனி இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல முஸ்லிம்களுடைய உயிர் உடைமைகள் எவ்வளவு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. யாரும் இது ஆதரிப்பதோ இத்தகைய வன்முறைகளை முஸ்லிம்கள் அறவே விரும்புவது கிடையாது. இஸ்லாத்தில் அதற்கு இடமும் இல்லை. இது வெறுமனே சமாளிப்பு என்பது கிடையாது. இஸ்லாமிய சட்டப்படி இதற்கு இடம் இல்லை. எனவே அருமையானவர்களே, நாம் மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியில் எகிப்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய
சிலையை பாதுகாக்கிறது முஸ்லிம்களுடைய கடமை தான். அப்போ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை உடைக்கப்பட்ட நேரத்தில் அதற்காக அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் தன்னையே அர்ப்பணிக்க முன் வந்தான். எனக்கு தண்டனை கொடுங்க, இதை பாதுகாக்க தவறியது நான் தான் சொன்னா எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேர்மையை பார்த்த பிறகுதான் ஒரு கிறிஸ்தவரே உண்மையை ஏற்றுக்கிட்டார். நான் தான் உடைச்சேன், நான் கிறிஸ்தவனாகி நான் செஞ்சுட்டு முஸ்லிம்கள் மீது பழி போடலாம்னு நினைச்சேன்னு சொன்னார். இங்கே நாட்டில் அந்த மாதிரி தான் நடக்கிறதோ என்று நமக்கு சந்தேகம். முஸ்லிம்கள் செஞ்சா நிச்சயமாக அதுக்கு தண்டனை என்ன என்பதை நான் சொல்லிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீம் அல்லாதவரை யாராவது கொலை செஞ்சிட்டா லா யஜிது ரீஹல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர் உணர மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. முஃப்லிஸ் என்று சொன்னா திவாலானவர்னு அர்த்தம். காசு பணம் இல்லாம எல்லா சொத்துகளும் மூழ்கி கடல்ல மூழ்கி போனவர்னு அர்த்தம். இப்போ கேட்டாங்க, முஃப்லிஸ் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், யாருடைய சொத்துகள் எல்லாம் கடல்ல மூழ்கி போச்சோ அவன் தான் திவாலானவன், அவன் தான் முஃப்லிஸ்ன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல முஃப்லிஸ் அவன் கிடையாது, இது உலகத்துல நீங்க சொல்றது, நான் சொல்றது மறுமையில். ஒரு முஸ்லிம் தொழுதிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், ஜக்காத்தெல்லாம் கொடுத்திருப்பார், எல்லா நன்மைகளோடும் வருவார். அல்லாஹ்வுக்கு முன்னால வரக்கூடிய நேரத்தில் அவருடைய நல்லறங்கள் மலை போல் இருக்கும். அப்படி வருவார், அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்பட்டு அவருடைய அமல்களின் காரணமா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு மனிதரை பின்னால பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் வரும். அல்லாஹ்ட்ட முறையிடும், அல்லாஹ் இவர் என்னை திட்டினார் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். சரி, இவருடைய நன்மை தூக்கி அவருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் வருவார், இவர் என்ன அடிச்சாருன்னு சொல்லி இவன் நன்மை தூக்கி இவனால் அடிபட்டவருக்கு கொடுத்தாகும். அந்த வரிசையில தான் ஒருத்தர் வருவாரு, அல்லாஹ் சஃபக தமி, இவன் ரத்தத்தை சிந்துறான், என்ன கொலை செஞ்சவன் பார், என்ன கொலை செஞ்சவன் சொல்லி அவனுடைய நன்மையில ஒரு பெரிய இதை தூக்கி அவனுக்கு கொடுக்கப்படும். கடைசியில் இப்படியாக நன்மைகளோடு வந்தவன் பிற மனிதர்களுடைய பாவச் சுமைகளோடு நரகத்திற்கு செல்லுவான். இவன் தான் திவாலானவன் சொன்னான். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை என்ன, அவன் செஞ்ச தவறுகளில் ஒரு தவறு கொலை குற்றம். ஒரு முஸ்லீம் கொலை செஞ்சிருந்தான்னு சொன்னா அவன் நோன்பு வச்சிருக்கலாம், ஜக்காத்து கொடுத்திருக்கலாம், எல்லா வணக்கங்களும் செஞ்சிருக்கலாம். ஆனா கொலையாளி அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவன் என்று அவனுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கும். கொலையாளி அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடைந்தவன். அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரிதான், கொலை செஞ்சவனுக்கு சொர்க்கம் இல்லை. ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் அநியாயமாக யாரையாவது கொலை செஞ்சிருந்தா அந்த கொல்லப்பட்டவன் இந்த கொலை செஞ்சவனுடைய கரத்தை பிடித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தி, அல்லாஹ் இவன் என்ன எதற்காக கொலை செஞ்சான், நீ தான் எனக்கு விசாரணை செஞ்சு தீர்ப்பு தரணும்னு சொல்லுவான். இப்படி இந்த மார்க்கம் எந்த வகையிலையும் வன்முறையை அனுமதிக்காத மார்க்கம். இஸ்லாத்துல போர்னு ஒன்று இருக்குது, அந்த போருக்கும் இந்த நடந்த தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுக்கும் அதுக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது. போர் நடவடிக்கை என்பது எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை, எல்லா நாட்டிலையும் இருக்குதா இல்லையா, அது மாதிரியான ஒரு நடவடிக்கை. அதற்கான சூழல்கள், அதற்கான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கும் இன்றைக்கு நாம இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. எனவே இப்படியான அப்பாவி மக்களை தாக்குறது, அப்பாவி மக்களை கொல்றது இஸ்லாத்துல இடமில்லை. இன்னும் சொல்ல போனா போர்க்களத்துல நேருக்கு நேராக எதிரிகளை சந்திக்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்கிற ஆண்களை மட்டும்தான் கொல்லணும், பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, வயோதிகர்களை கொல்லக்கூடாது. போர்ல யாராவது கட்டாயமா இழுத்து கொண்டு வரப்பட்டா அவங்கள கொல்லக்கூடாது, மத துறவிகளை கொல்லக்கூடாது, மடங்கள்ல வணங்கக்கூடியவர்களை கொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் நேருக்கு நேராக சண்டை போடுற இடத்துல கூட இவங்களையெல்லாம் கொல்லக்கூடாது கொல்லக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எப்படி இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட முடியும்? எனவே அருமையானவர்களே, இந்த தாக்குதல் யார் செய்திருந்தாலும் சரி, தவறு செய்தவர்கள் யார் என்று மட்டும் பாருங்கள், அவங்க எந்த மதம் என்று அந்த மதத்தோடு இணைக்காதீர்கள். இது அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பின்பற்றினாலே எல்லா நாட்டிலும் அமைதி நிலவும். தவறு செய்தவனுடைய மதத்தை தயவு செய்து சொல்லக்கூடாது. எல்லா இடங்களிலும் இது போன்ற வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மற்றவர்கள் செய்தால் சராசரியானது, முஸ்லிம்கள் செய்தால் அது இஸ்லாத்தோடு இணைக்கப்படுவதை நாம பார்க்கிறோம்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் நாட்டில் இது போன்ற வன்முறைகள் நடக்காமல் பாதுகாப்பானாக. இத்தகைய வன்முறைகள் நடக்கிற நேரத்தில் நாம் உளப்பூர்வமாக அதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது. இத்தகைய வன்முறைக்கும் தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எங்களுக்கும் அதற்கும் என்னல்ல, எங்கள் மார்க்கத்திற்கும் இது போன்ற தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. இது உயிர்களை மதிக்கிற மார்க்கம். ஒரு யூதருடைய ஜனாசா வந்தபோது கூட எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிற மார்க்கம் இது. முஸ்லீம் அல்லாதவர்களே ஆனாலும் சரி, 2 சஹாபாக்கள் ஈராக்கில் இருக்கிறாங்க. ஈராக்கில் யார் இருந்தாங்க? அன்றைய ஈராக்கில் வசித்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் சிலை வணக்கக்காரர்கள். அந்த 2 ஜனாசா கடந்து சென்ற போது இந்த 2 சஹாபாக்கள் எஞ்சி நின்னாங்க ஜனாசா போன நேரத்தில். இப்போ வேறு சில மக்கள் சொன்னாங்க, இவங்க முஸ்லீம்கள் கிடையாது, ஏன் எழுந்து நிற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. முஸ்லீமாக இல்லாவிட்டால் என்ன? எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் ஒரு ஜனாசா எழுந்து சென்று கடந்த போது எழுந்து நின்றாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது இது முஸ்லீம் ஜனாசா இல்லையே. அப்போ நபி ஸல்லல்லாஹு முஸ்லீம் ஜனாசா இல்லாவிட்டால் என்ன? அலைசத் நஃப்ஸன், அது ஒரு ஆன்மா இல்லையா என்று தான் கேட்டான். அது ஒரு உயிர். அது அந்த உயிருக்கு நாம மதிப்பளிக்கணும். அந்த உயிர் அல்லாஹ்விடத்தில் எதை சந்திக்க போகுது, அது அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையிலான விவகாரம். ஒரு மனிதனுடைய மரணம் என்பது பீதியை தரக்கூடியது. யார் மரணித்தாலும் சரி, எவருடைய ஜனாசா சென்றாலும் சரி, எழுந்து நிற்ப வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற எந்த ஒரு முஸ்லீமும் நிச்சயமாக வன்முறைகளில் ஒருபோதும் ஈடுபட மாட்டாங்க. அந்த காஷ்மீரிகளும் அதைத்தான் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த செயலால எங்களை தயவு செய்து கலங்கப்படுத்தாதீங்க, எங்களை பற்றி தவறாக எழுதாதீங்க. ஏன்னா அவங்க நல்ல மக்கள். இந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சவங்க அவங்க தான். அதை பல பயணிகளும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் எல்லாம் அதை பற்றி ரொம்ப அழகான முறையில் பேட்டிகள் கொடுக்கறத நாம் பார்க்கலாம். இந்த செய்தி தான் நாம் சொல்லப்படணுமே தவிர அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களும் முஸ்லீம்கள் தான். தவறு செஞ்சது யாரும் தெரியல. ஏன்னா தூரத்திலிருந்து வந்தவர்கள், அடையாளம் தெரியல, முகத்தை மூடிட்டு வந்தவன் அவன் யாரு? வேறு மதத்தை சார்ந்த வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கலாம். எதனால கொண்டாங்க? அது யாராக இருக்கட்டும், இஸ்லாமிய சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தூக்கில் ஏற்றப்பட வேண்டியவர்கள். இதுதான் ஒரு இஸ்லாமிய நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. எந்த இஸ்லாமிய நீதிமன்றத்திலும் கொடுத்து பாருங்க. அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லுவாருன்னு பாருங்க. எதற்கும் என்னங்க அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவர் ஆதிலா, அப்துல்லாவா, அப்துல் காதரான்னு பார்க்கவே மாட்டாரு. இவங்களை தூக்கில போடுங்கன்னு சொல்லுவார். இவங்களுடைய மாறுகையை வெட்டுங்கன்னு சொல்லுவார். 3 நாள் அவங்களுடைய பிணங்களை தொங்க விடுவான்னு சொல்லுவாங்க. இதுதான் எங்களுடைய மார்க்கம், நீதியை நிறுவுகிற மார்க்கம். அதைத்தான் ஒவ்வொரு வார ஜும்மாவிலும் ஒவ்வொரு ஹத்தீபும் ஓதுகிறா. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, அல்லாஹ் நேர்மையை நிலைநாட்டுமாறு உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உலகத்தில் நேர்மையை நிலைநாட்டுகிற சமூகம் நம்மை விட வேறு யாருமே கிடையாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பானாக. இதனால் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்தவித நெருக்கடிகளும் ஏற்படாமல் நாட்டை எல்லா வகையான கலவரங்களிலிருந்து பாதுகாப்பானாக. உலகம் முழுவதும் அமைதி ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.